இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற கடைகளுக்கெல்லாம் வாட்டர் கேன் சப்ளை பண்றதா அவனோட வேலை. பகலெல்லாம் இந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு நைட்டு ஒரு வயசான ஒரு பெரியவருக்கு அசிஸ்டண்டா பார்க்கிங் ஏரியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இவன் கையில ஒரு பேப்பர் கொடுத்துட்டு, இனிமேல் முழுக்க முழுக்க இந்த இடம் ஃபுல்லாமே உன்னோட பொறுப்பு தான், நான் இந்த வேலையை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அதே மாதிரி ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு அந்த பார்க்கிங் ஏரியால இன்சார்ஜா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு வரா. வந்துட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆரஞ்சு பழங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்குறா. பத்தாவதுக்கு ஒரு சாக்லேட் ஃபுல்லா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா இருக்கும், அதையும் எடுத்து கொடுக்குறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, யார் இவன் என்னன்னே தெரியல, எதுக்கு நமக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா, இதுக்கு முன்னால இங்க ஒரு பெரியவர் இருந்தாரு பாத்தீங்களா, அவரு இந்த பொண்ணை இந்த இடத்துல டிவி பாக்குறதுக்காக அலோவ் பண்ணிருப்பாரு. அதுக்காக தான் இவ இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இருந்தாலும் ஒரு வயசான ஒரு கிழவனுக்கும் இவனுக்கும் ஏன் வித்தியாசம் தெரியாம இருக்கான்னு பார்த்தா, இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுங்க, அதுதான் பிரச்சனை. ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல நீங்க தேடி வந்தால் நான் இல்ல, அவரு இப்பதான் வேலையை விட்டு போனாரு, இனிமேல நான் தான் இங்க இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாரி தெரியாம அவருன்னு சொல்லி உங்ககிட்ட இதெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த பொருளை திரும்ப வாங்கிட்டு அந்த கேபின் விட்டு அவன் நடந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே அளவுக்கு அதிகமான மழை வந்துட்டு இருக்கிறத ஹீரோ நோட் பண்றான். இல்ல வாங்க நீங்க விருப்பப்பட்ட அந்த ப்ரோக்ராம பார்த்துட்டே போங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை அந்த இடத்துக்கு கூட்டு வந்து உட்கார்றான். இவளுக்கு என்னதான் கண் பார்வை இல்லைன்னா கூட அந்த ஆடியோவை வச்சு அந்த ப்ரோக்ராம அவ பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவளுக்கு இடையில நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால தான் கண் பார்வை போயிருக்கும். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினும் கூட. ஹீரோயின் அந்த டிராமாவை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோ நோட் பண்றான். இவ பார்த்துட்டு இருக்க அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதும் ஹீரோ வந்து இந்த ப்ரோக்ராம பாக்குறதுக்காக அலோவ் பண்ணால, அதுக்கு லஞ்சமா அவளோட பேக்ல இருந்து ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டத்தை எடுத்து இவன்ட்ட கொடுக்குறான். இது சீக்கிரமே சாப்பிட்டுருங்க, இல்லனா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நம்மளும் வீட்டுக்கு போனதும் ஹீரோயின் கொடுத்த அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பார்க்குறான். ஃபர்ஸ்ட் இவனுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்க, அதை ருசிச்சு சாப்பிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு அவன் ஒரு சின்ன ஆமையும் ஒன்று வளர்த்திட்டு இருப்பாங்க, அதுக்கும் கொஞ்சம் தீனி போடுறான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயின் காலையில தூங்கி எழுந்ததுமே அவளோட ஜாபுக்கு போறான். ஆனா அங்க போன இடத்துல இவளோட மேனேஜர் இருக்கான் பாத்தீங்களா, இவகிட்ட இவளுக்கு பார்வை தெரியாது அப்படிங்கறத அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அவன் நடந்துக்கிற விதமெல்லாம் சரியில்லை. என்னதான் ஹீரோயினுக்கு பார்வை குறைபாடா இருந்தாலும் கூட தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நினைச்சா அவ பெருசா வருத்தப்படுறதே கிடையாது. அவளோட கான்பிடன்ஸ் மூலமா அந்த ஒர்க்கை அவனால எவ்வளவு அழகா பார்க்க முடியுமோ அந்த மாதிரி பர்ஃபெக்டா அவ பாத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோயினுக்கு அம்மா அப்பா இல்லாதனால என்னதான் இந்த மேனேஜர் தொல்லை கொடுத்தா கூட அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை அவ பாத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ ஒரு பாக்ஸிங் பயிற்சி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க இவனை பார்த்ததுமே அங்க இருக்கிற ஒருத்தன் ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். மாஸ்டர் இங்க பாருங்க, இத்தனை நாளா நீங்க யாருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவனே வந்திருக்கான்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு அந்த மாஸ்டர் கிட்ட நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த மாஸ்டர் கிட்ட ஏதோ மன்னிப்பு கேட்கிறான், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் இப்போ கரண்ட்ல அங்க அந்த பாக்ஸிங் டீம்ல ஒருத்தன் தாங்க சாம்பியன் லெவல்ல இருக்கான். அவன் வந்து ஹீரோ கிட்ட, நீ ஒரு காலத்துல உங்ககிட்ட எல்லாம் நான் தோத்துருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அவமானமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, இப்போ நீ நினைச்சா என் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு அவன் சவால் விடுறான். அப்போ அந்த ஹீரோ பக்கத்துல ஒருத்த ஃப்ரெண்ட் இருந்தான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றானா, இல்ல இப்போ அவனால உன்னை தோக்கடிக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணாதான் உன்னை அவனால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோவை நீ திரும்பவுமே பாக்ஸிங்க்கு வந்துருவதானே, அதுக்காக தான் நீங்க வந்திருக்குன்னு சொன்னா, இல்ல அதுக்காக நான் வரல, உங்களை பார்த்துட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல அவரு கோவப்பட்டு ஹீரோவை பலாருன்னு காது மேல ஒண்ணு வச்சிடறாரு. இருந்தாலும் பெருசா ஹீரோ இதைதான் கண்டுக்காம அவனோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அவனோட அந்த பார்க்கிங் இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க வரா. அதே மாதிரி ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்க அந்த கேபின்ல ஃபுல்லா ஜன்னல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ ஹீரோயின் என்ன இது எலிசத்தான அடிக்குதுன்னு சொல்லி கேட்க, இல்லையே அப்படியே தான் எனக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்லி இவன் சொல்றான். என்னடா இதுன்னு பார்த்தா அவனோட சாக்ஸ் இருக்குங்க, அந்த ஷூ போட்டிருப்பான்ல, பல நாளா துவைக்காம வச்சிருப்பான் போல, அதனால அது ஸ்மெல் அடிக்குது. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனோட காலை கழுவுறான். நேத்து ஹீரோயின் இவனுக்கு சாப்பிடறதுக்கு ஏதோ ஒரு பொருள் கொடுத்தால, அவளுக்காக அவ கொடுத்த அதே பாக்ஸ்ல இப்போ அவன் வேற ஏதோ ஒரு சாப்பிட்ற ஐட்டத்தை வச்சு ஹீரோயினுக்கு கொடுக்குறான். நீ எனக்கு நேத்து கொடுத்தல, அதுக்காக உனக்கு நான் இன்னைக்கு இந்த ஃபுட்டை கிஃப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கொடுத்ததும் அவளும் அதை சந்தோஷமா வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடறான். ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா வாட்டர் தண்ணி ஃபுல்லா ஃப்ளோ ஆகி அது வடியாம அப்படியே தேங்கி நின்று இருக்கு. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு துணி வந்து அந்த தண்ணி போற இடத்துல உள்ள லாக் ஆகிருக்கு. இதனாலதான் அந்த தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்கு. இதை கூட அவ கண்டுக்காம மேல எழுந்திருக்கிறா. அந்த தண்ணிக்குள்ள காலை வச்சதுமே வலிக்கு விட்டு கீழே விழுந்துறா. அடுத்த நாள் ஹீரோயின் வருவான்னு சொல்லி ஹீரோவும் காத்துக்கிட்டு இருக்க, அவங்களும் அதே மாதிரி அவங்க ஒர்க் முடிச்சதுமே டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, நீ பாக்குறதுக்கு எப்படி இருப்ப, மறைக்காம உண்மையை சொல்லணும், உனக்கு எவ்வளவு வயசாச்சு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் கேக்குறான். ஹீரோவும் போய் சொல்லாம அவன் உண்மையை சொல்றான். இப்படி இதெல்லாம் கேட்டு வழக்கம் போல அவ அங்கிருந்து கிளம்புறான். அப்படியே அவ வீட்டுக்கு போகும்போது அந்த ஓரத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது கார்ல வர ஒருத்தன் லைட்டா
ஹீரோயின் மேல உரசிடுறாங்க. அப்போ அந்த பக்கம் சாஞ்சு அங்க நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பாட்டில் மேலேயே கீழே விழுந்துடுறா. இதை ஹீரோவும் தொடர்ந்து பாக்குறாங்க. பார்த்ததுமே வேகமா எழுந்து ஓடி வரான். கரெக்டா ஹீரோயின் அந்த உடஞ்சிருக்க அந்த பாட்டில் எல்லாம் இருக்குல்ல, அந்த பாட்டில் மேலேயே கை வைக்க போக ஹீரோ வந்து அவளோட கையை பிடிச்சாரான். இல்ல இங்க வைக்க வேணாம்னு சொல்லி அவளுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த பார்க்கிங் லாட்ட அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வரைக்கும் பக்கத்துல இருக்க ஒரு செக்யூரிட்டி கிட்ட பார்க்க சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அவளோட காலில் ஒரு சின்னதா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அதை கட்டு போட்டு விட்டுருக்காங்க. அதே சமயம் இப்போ ஹீரோயினால அவ்வளவா நடக்க முடியல. அவங்க வீட்டுக்கு இவளை கொண்டு போய் விடலாங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்றானா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன், நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ இல்ல இதுக்கே டைம் ஆயிடுச்சு, உன்னை வீட்டுல விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போகணும் இல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஹீரோயினை அவளோட முதுகு மேல தூக்கி உட்கார வச்சு கூட்டிட்டு போறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நல்லா யோசிச்சுக்கோ, உன்னால என்னால தூக்க முடியுமான்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரிலாம் இவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் எவ்வளவு பெரிய பலசாலி தெரியுமா, உன்னை தூக்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்க வீட்டுக்கு போற வழி எங்க இருக்குன்னு சொல்ல சொன்னா அவ பக்கத்துல சில ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அது பார்த்தா கிட்டத்தட்ட ஏதோ நம்ம ஊர்ல பழனி மலை ஏறுற மாதிரி இருக்கும். இப்பதான் ஹீரோக்கு புரியுது நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம்னு சொல்லி சரி வேற வழி இல்லாம ஒரு பொண்ணு கிட்ட நோஸ் கட் வாங்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்டெப்ஸ்ல கஷ்டப்பட்டு ஹீரோயினை அவளோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்ததுமே ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறா. அந்த தண்ணி இவங்க வீட்டுல தேங்கி நின்றுட்டு இருந்துச்சுல, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுட்டு போக சொல்றான். ஹீரோவும் அந்த இடத்துல என்னடா பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா உள்ள ஒரு துணி இருக்கிறத அவன் நோட் பண்ணிடுறான். அந்த துணி எடுத்துட்டு இங்க உள்ள ஒரு துணி மாட்டி இருக்கு, அதுதான் தண்ணி வடியாம இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ சேஃப்டியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், உனக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. அது என்ன டிக்கெட்னா ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்க போகுது, அதுக்காக தான் எனக்கு ஆபீஸ்ல கொடுத்தாங்க, நான் போய் என்ன பண்ண போறேன், பேசாம நீயும் உன் ஃப்ரெண்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட் கொடுக்குறான். ஹீரோ என்ன சொல்றான், எனக்கு ஃப்ரெண்டுலாம் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல சரி அப்பனா ஃபேமிலி மெம்பர் யாராவது இருப்பாங்கல்ல அவங்களையாவது கூட்டு போயிட்டு வாயா அப்படிங்கிறான். அப்படியும் எனக்கு எவனும் கிடையாது அப்படின்னு சொல்ல சரி உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, வேற வழி இல்ல, நானே வேணா அவன் கூட வரேன், நம்ம 2 பேரும் அந்த மியூசிக் கான்சர்ட்டுக்கு போலான்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல இவனும் சரி நாளைக்கு சீக்கிரமாவே நீ ரெடியாகி வந்துரு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஹீரோயினும் ஒரு பியூட்டி பார்லர்லாம் போய் டிப் டாப்பா ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த பியூட்டி பார்லர் லேடிக்கு புரிஞ்சிருது, நீ யாரையோ ஒருத்தனை லவ் பண்ற, அதுக்காக தான் இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்ல ஹீரோயின் இல்ல அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்களே ஏதோ ஒன்று கோர்த்து விட்றாதீங்கன்னு சொல்லி அவ வெக்கப்படுறா. இவளோட அந்த காஸ்டியூம் எல்லாம் பார்த்து ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகிறான். சாரி ஹீரோ ஷாக் ஆகுறான். பட் இருந்தாலும் அவனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. 2 பேரும் அந்த மியூசிக் கான்சர்ட் போயிட்டு அந்த பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அடுத்ததான் ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன கேட்கறானா, நீ நைட்டெல்லாம் இங்க ஒர்க் பண்ற, பகல்ல என்ன வேலை பார்த்துருக்கன்னு சொல்லி இவன்ட்ட கேட்க அவன் அந்த தண்ணிக்கு எல்லாம் சப்ளை பண்றான்ல அந்த வேலை அப்படின்னு சொல்லி இவங்க ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் என்ன கேட்கறானா, இது நாள் வரைக்கும் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன், நீ இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்த, உன்னோட பர்சனல் என்ன படிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க இவனுக்கு பெருசா எதுவுமே சொல்ல விருப்பம். இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, சும்மா ஃப்ரெண்ட்ஸா பழகுறனா அதோட விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவளுக்கு கொஞ்சம் மனசங்கடமாயிருது. இவன் இந்த மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டானேன்னு சொல்லி அவ வருத்தப்படுறான். என்னோட தப்பு தான், உங்ககிட்ட நான் ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறான். இப்பதான் ஹீரோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அவளை மனசளவில் நம்ம காயப்படுத்தினோம்னு சொல்லி அவளோட வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கறான். இல்ல உன்னை திட்டணுங்கிறக்கால நான் எதுவும் சொல்லல, தெரியாம கோவத்துல அப்படி பேசிட்டேன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு அவன் அவனோட வீட்டுக்கு போறான். பட் என்னதான் இருந்தாலுமே இவன் பேசுனது ஹீரோயினோட மனசுல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துச்சு. இருந்தாலும் இவன் அவனோட மனசு கேட்காம திரும்பவுமே வந்து ஹீரோயின் கிட்ட, நீ என்னோட பாஸ்ட்டை பத்தி தானே கேட்டேன், நான் பாஸ்ட்ல ஒரு பாக்ஸரா இருந்தேன், அது மட்டும் இல்லாம சில கிரிமினல் வேலைகள்லாம் பண்ணனால அதனால நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சேன், இதனால தான் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் அப்படிங்கிற அந்த உண்மையெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஆஃபீஸ்ல அந்த ஆஃபீஸ் மேனேஜர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் ஹீரோயின்ட்ட வந்து நாளைக்கு எனக்கு பர்த்டே, என் பர்த்டே பார்ட்டிக்காக நம்ம 2 பேரும் டின்னர் போலாம், நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி இவன்ட்ட கேட்க அவ இல்ல அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவன் எழுந்து போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் வருவான்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ ஆபீஸ்ல இருந்து வெளியே வரவ இவன் இருக்கிற அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஒரு டாக்ஸி பிடிச்சு அவளோட வீட்டுக்கு போயிடுறான். இப்போ ஹீரோ அந்த பாக்ஸிங் கோச் இருப்பான் பாத்தீங்களா, அவனை பார்க்க வரான். அவன் என்ன சொல்றான், நீ உன்னோட ஃபியூச்சரை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இப்பவுமே பாக்ஸிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சா உன்னோட லைஃப்ல நீ நினைச்ச அளவுக்கு பொருளாதாரத்துல டெவலப் ஆகலாம், அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே ஹீரோக்கு திரும்பவுமே அந்த பாக்ஸிங் வேலையை அவனோட அந்த பேஷனை கண்டினியூ பண்ண அவனுக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாம இவங்களோட பாக்ஸிங் அகாடமி 5 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சிருப்பாங்க, நீ இத்தனை நாள் எங்கே போன, அதை மட்டும் என்கிட்ட நீ சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாஸ்டர் கேட்கிறாரு. அப்போதான் இவன் ஒரு உண்மையை சொல்றாங்க, நான் ஜெயில இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஹீரோவோட
பாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, இவன் இந்த பாக்ஸிங்ல இருக்கும்போதே அங்க ஒரு ஏஜென்சில ஒர்க் பண்ணிருப்பான். இந்த யாராவது கடன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த கடனை கொடுக்காம அவங்க ஏமாத்த ட்ரை பண்ணாங்களா, அவங்க கிட்ட இருந்து அடிச்சு காசை புடுங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தங்க டீம்ல சேர்ந்திருப்பான். அப்படித்தான் ஒருத்தங்கிட்ட காசு வசூலிக்க போயிருக்கும் போது அவன் கையில பணமே இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம அவன் யாருக்காக இந்த பணத்தை எல்லாம் வாங்கினானோ அவன் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக அந்த பணத்தை கடன் வாங்கியிருப்பான். சில பல பஞ்சாயத்து காரணமா அவனோட பொண்டாட்டியும் அவனோட குழந்தையும் அவனை விட்டு போயிருப்பாங்க. இதுக்கு மேல என்கிட்ட பணமே கிடையாது, நீங்க என்னதான் அடிச்சாலுமே ஒரு 10 பைசா கூட கிடைக்காதுன்னு சொல்லி அவன் கையில இருக்கிற கொஞ்சம் காசை மட்டும் எடுத்து ஹீரோவோட மூஞ்சிலே வீசி எறிகிறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் இப்போ யாருக்கிட்ட ஹீரோ பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானோ அவன் உடம்பு ஃபுல்லா அப்படியே நெருப்பு காயங்கள் மாதிரி இருக்கு. இவனை வச்சு இப்போ கரண்ட்ல ஹீரோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத முழுசாமே சொல்லல. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவோட அந்த நல்ல மனசை பார்த்துட்டு யாருனே தெரியாத ஒருத்தனுக்கு கூட இப்படி எல்லாம் உதவி பண்றானேன்னு சொல்லிட்டு அவ ஒரு ஹேர் பேண்ட் ஒன்று இருக்கும், அதை எடுத்து இந்த அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதை கிஃப்டா கொடுன்னு சொல்லி அவட்ட கொடுப்பா. ஹீரோவும் அதை எடுத்துட்டு அவனோட வேலையை பார்க்க போயிடறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு அவளோட பாஸ் வந்திருக்காங்க. வந்தவனை எப்படி வாசலோட நிறுத்தி வெளியே போனா சொல்ல முடியும், வேற வழி இல்லாம ஹீரோயின் அவனை வீட்டுக்குள்ள வர சொல்றான். ஆனா உள்ள போனதுமே அவன் ஹீரோயின் கிட்ட பேசாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேச ஆரம்பிக்க, ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பேசுறதுதான் நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்ல அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. அதே நேரம் கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்ததுமே அவனை அந்த பாஸை அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடச்சு விட்டுறான். ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அவன் அடிக்காத போதும் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இருந்தாலும் ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. அவன்கிட்ட இதுக்கு மேல நீ என்ன கண்ணில் பட்டனா உன்னை அதான் உன்னோட வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்கும், போடா வெளியே அப்படின்னு சொல்லி அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட. இப்போ ஹீரோயின் இவன்கிட்ட நீ எதுக்காக அவனை அடிச்ச, அவனை அடிச்சேன்னு சொன்னா அவன் என்ன அந்த வேலையிலிருந்து தூக்கிடுவான். அதுக்கப்புறம் பொருளாதாரத்துக்கு பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட அவ கேள்வி கேட்கறான். நம்மளும் இதுக்கு மேல நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்ல, உன்னை நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு வேலைக்கு நீ போகணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் அவளோட வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோ வரதுக்கு முன்னாலேயே அந்த பார்க்கிங் ஏரியால ஹீரோயின் இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டா, இல்ல நீ தான் என்ன பாத்துக்கிறேன்னு சொன்னல, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல 2 பேர்களையும் ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க பார்த்துட்டு இருந்த அந்த வேலையும் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கும் சந்தோஷம் தான். ஹீரோயின் தனியாகவே இருக்கனால தான் இந்த மாதிரி கண்டவங்களாம் அவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு நாய்க்குட்டியை ஒன்று வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட ஹீரோ கொடுக்குறாங்க. இனிமேல் இது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே யாருமே இல்லாத ஒரு நதி இருக்கு. சின்ன வயசுலலாம் எனக்கு மனசு கஷ்டமா தான் இந்த இடத்துக்கு தான் வருவேன், இங்க வந்ததுமே என்னோட மனசு அவ்வளவு லேசாகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ அந்த பழைய ஃபிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன பண்றானா, அந்த ஆத்தோரத்துல சின்ன சின்ன அந்த கூழங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு அந்த கல் எடுத்து ஹீரோ கிட்ட அவனை கொடுத்துட்டு, இந்த கல் உன் கூட இருக்கும் போதெல்லாம் நான் உன் கூட இருக்கிற மாதிரி நீ நினைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இவனும் அதை வாங்கி பத்திரமா வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் அவனுக்கு அந்த பாக்ஸிங் மேல இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது. இப்போ திரும்பவுமே அந்த ஃபீல்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறான். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஹீரோயினுக்கும் வேலை இல்லை அப்படிங்கறனால அவளுக்கும் சேர்த்து இவன் சம்பாரிச்சாதான் கட்டுப்படியாகும், இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லி திரும்பவுமே அந்த பாக்ஸிங் அகாடமியில போய் ஜாயின் பண்றான். அந்த மாஸ்டருக்கும் இதனால ரொம்ப சந்தோஷம் தான். இத்தனை நாள் வராதவன் இப்ப திரும்பவுமே அந்த பழைய வாழ்க்கைக்கு வந்திருக்கான்னு சொல்லி அவர் பெருமைப்படுகிறார். சரி, இதுக்கு முன்னால பார்த்துட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டானான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது, அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படியே கூடவே இந்த பாக்ஸிங்க்கு வரது, ட்ரைனிங் எடுக்கிறதுன்னு சொல்லி இதையும் அப்படியே கண்டினியூ பண்றான். ஹீரோயினோட வீடு கொஞ்சமே நிறைய இடங்கள்லாம் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டா ஹீரோ பெயிண்ட் அடிச்சு பத்தாததுக்கு அவளோட ரூம்ல சன்லைட்டே படாம இருந்திருக்கும். அங்க ஒரு விண்டோ ஒன்று வச்சு நீட்டா ஆல்டர் பண்ணி அந்த வீட்டையே ரொம்ப அழகா மாத்துறான். இதை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாம எதுக்காக நீ எனக்காக இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்றேன்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லல. அதே நேரம் இந்த பக்கம் அவன் போயிட்டு இருக்க அந்த பாக்ஸிங்ல ரிங்ல சண்டை நடக்குது. ஒருத்தன் கூட ஹீரோ தாங்க சண்டை போடுறான். இருந்தாலுமே அவங்க எல்லாத்த விடவும் ஓரளவுக்கு இவன் இப்ப பயிற்சி பண்றதுனால நல்லாவே சண்டை போடுவான். அந்த மேட்ச்லயும் இவன் ஜெயிக்கிறான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் இவனுக்கு மசாஜ் பண்ணி விடுறான். நீ இப்படி மசாஜ் பண்றதுக்காகவே நான் எவ்வளோ பேருக்கிட்ட வேணாலும் சண்டை போட்டு இனிமேல் அடி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளும் இதெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்போ ஹீரோயினுக்கு நம்மளால ப்ரொப்போஸ் பண்ண அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே சமயம் இவங்க ஹீரோ கிட்ட இது நாள் வரைக்கும் எனக்கு பார்வை போனதை பத்தி நான் பெருசா வருத்தப்பட்டதில்லை, நீ பாக்குறதுக்கு எப்படி இருப்ப, உன்னை நான் பார்க்கணும், அதுக்காகவாது எனக்கு பார்வை வரணும் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்க ஹீரோவும் இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறான். அடுத்த நாள் ஹீரோயின் ஒரு இடத்துக்கு இவனை கூட்டு போறான். இவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த சமாதி மாதிரி ஒரு மெமோரியல் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு இவனை கூட்டு போயிட்டு இறந்த அவங்க அம்மா அப்பாவோட போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க என் மேல எவ்வளவு பாசமா இருந்தீங்களோ அதே மாதிரி இவனும் என் மேல அன்பா இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்பதாங்க ஹீரோயினுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த உண்மையா அவ சொல்றான். 5 வருஷத்துக்கு முன்னால மேல ஒரு பில்டிங்ல இருந்து ஒருத்தன் நெருப்பு பத்த வச்சுட்டு கீழே குதிச்சிருப்பான். அப்போ அதை பார்த்துக்கிட்டே ஹீரோயின் காரை கொண்டு போய் ஒரு இடத்துல மோதி இருப்பான். இந்த ஆக்சிடென்ட்னாலதான் இவளோட அம்மா அப்பா இறந்துருப்பாங்க, இவளுக்கு அந்த கண் பார்வையும் போயிருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட அவ சொல்றா. இப்பதான் ஹீரோவோட அந்த பிளாஷ்பேக்கையும் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஒருத்தங்கிட்ட ஏஜென்சில அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கடனை கேட்டு இவனை டார்ச்சர் பண்ணிருப்பான்ல ஒருத்தனவன், அவன் என்ன சொல்லியிருப்பானா, இனிமேல் உன்னோட வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது, நான் பண்ண போற இந்த விஷயத்தினால நீ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சாக போறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட உடம்பு ஊத்தி பத்த வச்சுட்டு கீழே குதிச்சிருப்பான். அவனை காப்பாத்துறதுக்காக ஹீரோ எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பான். பட் அவனை மேல தூக்க முடிஞ்சிருக்காது. அவன் அப்படியே கீழே விட்டுருப்பான். அவன் கீழே விழுந்ததுனாலதான் அதை ஹீரோயின் பார்த்ததுனாலதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஹீரோக்கு இப்போ புரியுது. இதை நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அது மட்டும் இல்லாம தெரிஞ்சோ தெரியாமலோ அவளோட பார்வை போனதுக்கு நாமளும் ஒரு காரணம் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே வெந்து நொந்து செத்துக்கிட்டு இருக்கிறான் மனுஷன். அடுத்த நாள் ஹீரோயினை பார்க்க வரையவன் அவகிட்ட, நீ இத்தனை நாள் உனக்கு பார்வை திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி எனக்காவது முயற்சி பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்டா, இல்ல. அவன் என்ன சொல்றானா, அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும், அதனால நான் அந்த டாபிக்குள்ளேயே போகல அப்படிங்கிற மாதிரி இவங்கிட்ட சொல்ல ஹீரோயினை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயினுக்கு கிட்டத்தட்ட இப்போ 90% அவளோட அந்த பார்வை குறைஞ்சிருச்சு. இனி இதுக்கு மேலையும் நம்ம தாமதிக்காம சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா அவளுக்கு இறந்த அந்த பார்வை மீண்டும் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லி இவன் கேட்க அந்த டாக்டர் $30,000 ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது இந்த ஐ பேங்க் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இப்ப யாரோ ஒருத்தங்க தானம் பண்ணிட்டு இறந்துருப்பாங்க, அதை காசுக்கு அவங்க விற்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு $30,000 ஆகுங்கிறது ஹீரோ மாதிரியான ஒருத்தனுக்கு அது மிகப்பெரிய தொகை தான். என்ன பண்றேன்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனோட அந்த பாக்ஸிங் அகாடமிலே டாப்பா ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி ஹீரோ போறான். அவன்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி இவன் கேட்டா அவன் என்ன சொல்றான், அவ்வளவு பணத்துக்கெல்லாம் நான் உனக்கு உதவி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இருந்தாலும் இவனுக்கு இப்ப பணம் தேவைங்கிறது நல்லாவே அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம ஹீரோவை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது, அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் அவன் நினைச்சிருப்பான். இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி, சரி வா நான் உனக்கு அந்த பணம் கிடைக்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவனுக்கு மேல ஒரு பாஸ் இருப்பாங்க, அவன்கிட்ட கூட்டு போறான். அவன் என்ன சொல்றானா, இந்த இல்லீகல் ஃபைட் டோர்னமெண்ட் எல்லாம் நடத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபைட் டோர்னமெண்ட்ல நீ காம்படிஷன்ல கலந்துக்கிட்டேன்னு சொன்னா இப்போ யாரோ ஒருத்தங்க 2 பேரை சண்டை போட வச்சா அதுல இவங்க மேல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பெட்டு கட்டுவாங்க, அவங்க மேல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பெட்டு கட்டுவாங்க. இந்த மாதிரி யாருகிட்டையும் பர்மிஷன் வாங்காம நடத்தக்கூடிய சில டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டு போறேன். அங்க நீ ஃபைட் போட்டு ஜெயிச்சேன்னா உனக்கு நீ கேட்கற அதே பணத்தை நான் அட்வான்ஸா இப்பவே கொடுக்குறேன்னு சொல்லி அந்த $30,000 அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், ஒருவேளை நீ அங்க ஃபைட் போட்டு சண்டை போட்டு மாட்டிக்கிட்டேன்னு சொன்னா உன்னோட பேரு அடையாளம் எதுவுமே தெரியாத மாதிரி வேற பேர்ல தான் நீ வந்திருக்கணும். உன்னோட ஒரிஜினல் பேர் தெரிஞ்சதுன்னு சொன்னா உன் கூட இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா பாதிப்பாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்ல ஹீரோ தன்னோட ஒரிஜினல் பேரையே இப்ப மாத்திக்கிறான் இந்த டோர்னமெண்ட்டுக்காக. அதே நேரம் அந்த பாக்ஸிங் அகாடமில அவனோட ஃப்ரெண்ட் ஒரு திரும்ப பாத்தீங்களா, அவங்கிட்ட அந்த அமௌண்ட் எல்லாம் நான் வாங்கிட்டேன், பத்தாததுக்கு இந்த ஃபைட்ல ஜெயிச்சா இன்னும் சில அமௌண்ட் எல்லாம் வரும்ல, அதையும் நான் உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு இந்த சண்டைனால எனக்கு ஏதோ ஆனவ கூட நீ இந்த பணத்தை கொண்டு போய் என்னோட டார்லிங் கிட்ட பத்திரமா சேர்த்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு கடைசியா ஹீரோயினை அட்மிட் பண்ணிருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறான். ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு கண் பார்வை வந்ததுமே நான் முதல்ல ஒன்னு தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீ இங்கே இரு எங்கேயும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்டா அவ சொல்றா. ஆனா நம்ம ஆளு வேற வழி இல்ல, அவன் போய் சண்டை போட்டாதான் அந்த காசு வாங்கியிருக்கான்ல, வேற ஆப்ஷன் இல்ல. ஹீரோயின் கிட்ட கூட இந்த உண்மையை சொல்லாம அவன் அங்க சண்டை நடக்கிற அந்த டோர்னமெண்ட்டுக்கு போறான். அதே மாதிரியும் அங்க ஃபைட் நடக்குது. ஹீரோவை எடுத்து ஒரு மொட்டையை சண்டை போடுறாங்க. அவன் பார்க்கவே ரொம்ப பலசாலியுமே தெரியுது. பட் இருந்தாலுமே எப்படியும் கதைப்படி ஹீரோ தானே ஜெயிக்கணும். இவனும் பல போராட்டத்துக்கு பிறகு அவனை தோக்கடிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ஹீரோவை கூட்டு வந்தான் பாத்தீங்களா ஒருத்தர் இன்சார்ஜ், அந்த பிரைம் பாக்ஸரா இருந்தவன், அவன் என்ன பண்ணிருப்பானா
ஹீரோ கண்டிப்பா தோத்துருவான் அப்படிங்கறக்காக அந்த ஆப்போசிட்ல இருந்தா பாத்தீங்களா ஒரு மொட்டையன், அவன் மேலதான் மொத்த பணத்தையும் பெட்டு கட்டியிருப்பான். இப்ப இவனுக்கு லாஸ் ஆனதுனால அங்க இருக்கிற பாஸ் ஒருத்தன், நீ இந்த பணத்தை பூரா மொத்தமா எனக்கு செட்டில் பண்ணும், அப்படி இல்லைன்னு சொன்னா உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோ கிட்ட ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருளை கொடுத்துருப்பாங்க. அந்த ஹீரோவை கூட்டு வந்தவன், அந்த பொருளை நான் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன், நீ பத்திரமா வெயின்னு சொல்லியிருப்பான். அந்த சமயம் கரெக்டா அந்த இடத்துக்கு வரவன் யாரு, அந்த பாக்ஸர் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் பாத்தீங்களா, ஃப்ரெண்டே கிடையாது, அவன் எனிமி. அவன் தான் ஹீரோவை அடிச்சு போட்டு பத்தாவதுக்கு அவனை கத்தியால குத்திட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த பொருளை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஊருக்கு கிளம்பி தன்னோட காதலிய பார்க்க போலாங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தவன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எதிரில் வர அந்த ஆப்போசிட் டீமு, சாரி அந்த ஹீரோவை அந்த ஸ்பான்சர் பண்ண பாத்தீங்களா, அவன் ஹீரோவை ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவளுக்கு அந்த பார்வை தெரிய ஆரம்பிச்சிருது. ஹீரோவை பார்க்கணுங்கிறதுக்காக பல முறை அவன் முயற்சி பண்றா, பட் எந்த ஒரு வாய்ப்பும் அவளுக்கு கிடைக்கல. இவன் எங்க இருக்கான் என்ன பண்றானே தெரியல. பத்தாவதுக்கு இவன் பேரை வேற மாத்திட்டான். இவனை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் கிடையாது. ஹீரோயின் இப்ப இருக்கிற அந்த வீட்டுல இருக்க வேணாம்னு சொல்லி வேற ஒரு வீடுக்கு அவ காலி பண்ணி போயிடுறான். அந்த நேரம் ஹீரோவுக்கு ஒரு நர்ஸ் ஒரு ஹேர் பேண்டை கொடுத்துருப்பாங்க, இந்த அவன் லவருக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லி. அந்த ஹேர் பேண்டை இப்போ அவன் கிஃப்டா அனுப்பியிருப்பாங்க. அந்த கிஃப்ட் இவன்ட்ட வந்ததுமே அந்த அட்ரஸை ஹீரோயின் ட்ராக் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அந்த மாடியில இருந்து குதிச்சு அந்த ஃபயர் பண்ணி தற்கொலை பண்ணிட்டான் பாத்தீங்களா, அவன் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான். அவனுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் ஹீரோயினுக்கு சில பல விஷயங்கள்லாம் தெரிய வருது. இதெல்லாமே அவ கேக்குறா. அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றான் ஹீரோயின் கிட்ட, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு இவங்க ரெண்டு பேரும் பர்சனலா மீட் பண்ணிக்கிறக்காக ஒரு ஸ்பாட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோயின் போய் பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை இந்த இடத்துக்கு இது நம்மால் வருவானோ, அப்படி வந்தா கூட அவனை நம்ம பார்க்கலாமேன்னு சொல்லி அவ அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோவோட உருவத்தை அவ அங்க ஒரு களிமண் இருக்குங்க, அதை வச்சு செதுக்கலான்னு சொல்லி இவ கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அவளோட இமேஜினேஷன்ல ஹீரோவோட முகத்தை தொட்டு பார்த்துருப்பா. அதை வச்சு ஏதாவது பண்ணா ஹீரோட உருவத்தை நம்ம கொண்டு வர முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் அது அவ்வளவா ஒன்றும் சரியா வராது. அதே சமயம் ஹீரோயினுக்கு அந்த சில கிராஃப்ட்ஸ் எல்லாம் செய்யற அந்த களிமண்ணான பொருட்கள்லாம் செய்யக்கூடிய அந்த திறமை இருக்கும். அதை வச்சு இப்போ நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே அவ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ ஒருத்தனை அட்மிட் பண்ணியிருந்தான் பாத்தீங்களா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இவனால முடிஞ்ச சில உதவிகளை செஞ்சுட்டு இருப்பான். ஒரு வயசான ஒரு பெரியவர் இருப்பாரு, அவருக்கு போயிட்டு இவன் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டு இப்போ எப்படி இருக்கு உங்க ஹெல்த், பரவாயில்லையா, சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவா சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இவ திரும்புறா. பக்கத்து பெட்ல தான் ஹீரோ படுத்துட்டு இருக்காங்க. ஆனா அது ஹீரோன்னு சொல்லி இவளுக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா ஹீரோயின் தான் சொல்லி இவன் கண்டுபிடிச்சிடறான். பார்த்ததுமே இவனுக்கு இவன் சொல்லலாம் நினைப்பான், பட் இருந்தாலும் அவனுக்கு சொல்ல மனசு வராது. எதுவுமே சொல்லாம மறைச்சிருவான். ஹீரோயின் இவன் பக்கத்துல வந்துட்டு, நான் உங்களை இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்கவே இல்லையே, இப்பதான் வந்திருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, சீக்கிரமா நீங்களும் குணமாயிடுவீங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த முதுகுல மசாஜ் பண்ணி விடுறான். அப்படி மசாஜ் பண்ணி விடும்போது இவளுக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை இது ஹீரோவா இருப்பானோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு தோணும். இப்போ ஒவ்வொரு பெட்டுக்கு கீழேயும் அவங்க பேர் எழுதி போட்டிருப்பாங்கல்ல, அந்த பேரை பாக்குறா. இப்பதான் இவன் வேற ஒரு பேர் தான் சொல்லிட்டு இருக்கான். இந்த டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு வந்ததுனால இவன் எதிர்பார்க்குற அந்த பேர் இருக்காது. சரி அவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போயிடறான். பட் இருந்தாலுமே ஹீரோவுக்கு இதை நினைச்சு ரொம்ப மனசு வருத்தப்படுறான். இவ்வளவு தூரம் அவ பக்கத்திலேயே இருந்து கூட அவ கூட தான் இவன் அப்படின்னு உண்மையை சொல்ல முடியலன்னு சொல்லி நினைக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு ஷாப் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பழைய பொருட்கள்லாம் விற்கிறக்காக, சாரி அந்த ஹோம்மேட் பொருட்கள்லாம் விற்கிறக்காக ஒரு கடை ஒன்று வச்சிருக்கா. பிசினஸும் ஓரளவுக்கு நல்லாவே ரன் ஆகி போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ அவனோட வீட்டுல ஒரு சின்னதா ஒரு ஆமை ஒன்று வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த ஆமையும் இவ இருக்கிற அந்த கடையில தான் இருக்கு. அதையும் ஒரு பாட்டில்ல போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த ஒரு நாய் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த நாயை கூப்பிட்டு வெளியே வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போறா. அது வரைக்கும் அந்த கடையை அங்க வேலை பார்க்குற ஒருத்தனை பார்க்க சொல்றான். ஹீரோயின் இந்த பக்கம் போனதுமே ஹீரோ அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு செடியை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு, பத்தாவதுக்கு அந்த பாட்டில ஒரு சின்ன ஆமை ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து இவனோட பேக்குள்ள போட்டுக்கிறான். ஹீரோயின் கண்ணிலே இனிமேல் படக்கூடாது அப்படிங்கறக்காக வேகமா அந்த இடத்துல இருந்து போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த நாய் இவனை கண்டுபிடிச்சிருது. இவன் தான் அவன் சொல்லி. பெரும்பாலும் நாய்களுக்கு மோப்ப சக்தி அதிகமா இருக்குல்ல, அது ஹீரோவை கண்டுபிடிச்சிருது. பட் இருந்தாலுமே ஹீரோயினுக்கு தெரியல. இதனால் வரைக்கும் இந்த நாய் இப்படியெல்லாம் நடந்துகிட்டதே இல்லை, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படியெல்லாம் நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயே வந்து அந்த பாஜ் வந்திருக்கும். அதனால இவன் கீழே விழுந்திருப்பான். ஹீரோயின் தான் அவனை கைத்தாங்கலாம் தூக்கி விட்டு பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட கடைக்கு போறான். ஆனா இப்போ வரைக்குமே அவளுக்கு இவன் தான் ஹீரோன்னு சொல்லி அவளுக்கு தெரியல. கடைக்கு போயிட்டு இங்க யாராவது வந்தாங்களான்னு சொல்லி கேட்டா, ஆமா ஒருத்தர் வந்தாரு. எதுக்காக இவ அப்படி கேக்குறானா, அந்த பாட்டில் வச்சிருந்தாங்கல்ல அந்த குட்டி ஆமை, அது காணாம போயிருக்கும். அதை விருப்பப்பட்டு ஒருத்தங்க எடுத்திருக்கானா, அது கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்குன்னு சொல்லி இவளுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த நாய் போய் ஹீரோ மேல விழுந்துச்சுல,
அப்போ கண்டிப்பா அதுதான் ஹீரோ அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருது. இவனை எப்படியாவது பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கே இருக்கிற தெருக்கெல்லாம் தேடி ஓடி போகிறாங்கிறா. பட் எங்கேயுமே நம்ம ஆளை காணோம். அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஹீரோயின் அந்த இடத்துலயே உட்காந்து மனசுடைஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இவ்வளவு பக்கத்தில் இருந்தும் அவனை என்னால் கண்டுபிடிக்காம போயிடுச்சு, எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. இவன் இங்கே போயிருக்கான்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஃபேவரட்டா ஒரு இடத்துல சந்திச்சுப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் இவன் போயிருக்கான். இவன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஆமை ஒன்று கையில் வச்சிருப்பான்ல, அதை திரும்பவுமே அந்த நதியிலேயே விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் சோகமா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். இவனை தேடி அவன் அந்த இடத்துக்கே வந்துட்டான். இத்தனை நாள் நீ தான் என்னை பார்த்தும் கூட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இவன்ட்ட கேட்குறான். இவன் சொல்லாம போனதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்திருப்பான், அவனுக்கு கை கால்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி அடிபட்டதுனால இதுக்கு மேலேயும் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கறக்காக தான் இவன் உண்மையை சொல்லாம இருந்திருப்பான். பட் இருந்தாலுமே ஹீரோயின் அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அது இவன் தான் சொல்லி, இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உங்கூடையே தான் இருப்பேன், உன்னை நான் பத்திரமா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்றான். கடைசியா இந்த காதலர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு படத்துல சந்திப்போம்.